விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இந்த பதிவில் ஒரு கமாண்டண்ட், கோவை 4th பட்டாலியன் கமாண்டண்ட் செந்தில்குமார், அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு, அவர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. ஏற்கனவே அவர் சஸ்பென்ஷனில் இருக்கிறாரு. அது குறித்து பார்ப்போம். அதாவது கடந்த 19ஆம் தேதி ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. சிறப்பு காவல்படை கமாண்டன்ட்டு வருமானத்திற்கு அதிகமாக 1.28 கோடிக்கு சொத்துக்கள் வாங்கி குவித்தது அம்பலம். லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இவர் செந்தில்குமார், அவர் 1997ஆம் ஆண்டு டைரக்ட் எஸ்ஐ பேச்சு, கேட்டகரி 3, சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் ரெட்டியார்பட்டி. கேட்டகரி 3க்கே உரித்தான ப்ரமோஷன். ஆனால் அதுக்குள்ளே வந்துடும் இந்த ஒரு 30-35 வருஷத்தில். அதுதான் அதனுடைய மேக்சிமம் அந்த கமாண்டன்ட் வரைக்கும் ஆயிருக்காங்கல்ல, இருக்கலாம்ல. 2022 நம்ம கமாண்டன்ட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பட்டாலியனுக்குள்ளே இருக்கலாம்ல, ஆனால் இருக்க மாட்டாங்க. நாட் ஓன்லி திஸ், இவர் மாட்டிக்கிட்டாரு. ஆனால் அவர் இன்னும் மாட்டாத பூரா இருக்கேன். அது பூரா எனக்கு அந்த மாட்டின செய்தி அன்னைக்கு வெளியே வந்த அன்னைக்கே எனக்கு நிறைய பேர் ரெகுலராக தொடர்பில் இருக்கக்கூடிய மக்கள் நிறையா பேசுகிறீங்க. இவனுக்கு அப்பன் இருக்கேன் சார், இவன் அப்பனுக்கு அப்பன் இருக்கான் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னீங்க. அதனால் என்ன, நம்ம தாப்பா வெளியே கொண்டு வரனே, அப்பன் இருந்துக்கிட்டே இருப்பானே. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருப்பேன். இப்போ இன்னைக்கு இந்த அரசு தான் சொல்லுதில்ல, லஞ்சம் வாங்குறவனா விடவே மாட்டேன், லஞ்சம் வாங்குறவனுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்கேன், சொல்லுங்க, பெட்டிஷன் போடுங்க, மொட்டை பெட்டிஷனாக இருந்தாலும் விசாரணை நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. இப்போ இவருக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் 1/10/2022 31/10/2025 வரையிலான காலகட்டம், ஒரு 3 ஆண்டு காலகட்டம். அதுக்குள்ளே இவருடைய நோன் சோர்ஸ் இன்கம் எவ்வளவு, இவர் வாங்கி குவித்த சொத்து எவ்வளவு, தப்பிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ட்ராப் கேஸ்ன்னு இல்லை, லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குனாலே அவன் அதோட தொலைஞ்சான்னு அர்த்தம். அதுக்கு பிறகு நம்ம ஒரு நடைப்பிணமாக தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாமே தவிர எந்த விதமான செயல்பாடு எல்லாமே முடங்கி போயிடும். ஏற்கனவே என்னென்ன நோய் வச்சுருக்காங்களே தெரியாது, இனி அதோட இதுவும் சேர்ந்துக்கிடும். இப்போ இவன் மட்டும்தானா, மற்ற எல்லா பட்டாலியன்லையும் இருக்கக்கூடியவனும் இதே தானே நடக்குது. பட்டாலியன் டிரான்ஸ்ஃபரு எனக்கு சொல்கிறீங்களே, நம்மளும் தொடர்ச்சியாக போட்டான். ஆனால் பிச்சை எடுக்கும் பட்டாலியன் கமாண்டண்ட்டு, கோழி மேய்க்கும் ஏட்டு, பண பைத்தியமாய அலையும் பட்டாலியன் கமாண்டண்ட்டு தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே தானே இருக்கான். ஆனால் பட்டாலியனில் கொடி கட்டி பறக்கும் லஞ்ச ஊழல் இதெல்லாம் போட்டான். சரி, திருந்திருப்பாங்களாக்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கடைசி போலீஸும் எனக்கு சொல்லிடுவேன், நீ திருந்தணும்னு எனக்கு சொல்லிடுவேன். என்னமோ தெரியலைங்கய்யா, எங்கள் கமாண்டண்ட் சூப்பர் ஆளுங்க, அப்படி இருக்கிறாருங்கன்னு சொல்லி சொல்லிடுவேன். ஒன்று கூட கிடையாது. அந்த கார்த்திகேயன் கமாண்டண்ட் அதுன்னா 9th பட்டாலியன்லேருந்து 1 பட்டாலியன் போனாப்லையா, அங்கேயும் அதே தான். மெஸ்ஸு காசு 20,000. மெஸ்ஸு காசு வாங்கினா உன் தட்டில் இருக்கிறத பிச்சு பிடிங்கி திங்கிறான்னு அர்த்தம்யா, பிச்சை எடுக்கிறான்னு அர்த்தம். மெஸ்ஸு காசு 20,000 மெஸ்ஸுக்கான இன்சார்ஜ் எஸ்ஐ கொடுக்கணும்னு வச்சுட்டான்னா, உன் தட்டில் விழுதில் நீ உங்களுக்கு 40 கிலோ கறி மட்டன் வாங்கணும்னு வச்சுக்க, 35 கிலோ வாங்குறேன், உன் தட்டில் போட்டிருக்கிறத அவன் வாயில் பிச்சு பிடுங்குறேன், பிச்சை எடுக்கிறான்னு அர்த்தம். அந்த கோபம் உங்களுக்கு வரணும், அதுக்கு தான் அதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது எல்லாம் முதல்ல போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, உங்களது அந்த ஏடிஜிபி ஏபி, ஐஜி ஏபி இதுக்கெல்லாம் போட்டோம்னா இதற்கு முன்பாக அங்கிருந்து ஒருத்தர் வருவார்ல, அந்த சுமால் ஆர்ம்ஸ் டிஐஜி, அவர் ஜெயபால், அவர் விசாரணை, அவர் தான் விசாரணை அதிகாரி. அவர் என்ன விசாரணை அதிகாரி, அவர் 87 பட்டாலியன் வச்சு அவருக்கு என்ன கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் என்னவா, அவர் எந்த வழக்கில் புலனாய்வு அதிகாரியாக இருந்திருக்கிறாரு, அவருக்கு என்ன தெரியும். இவ்வளோ பெரிய விஜிலன்ஸ் சமாச்சாரத்துக்குரிய பெட்டிஷனை போட்டாச்சு. அவர் விசாரிச்சு இவங்ககிட்ட என்ன ரகசிய கூட்டு கள்ள கூட்டு என்னவோ அவர் விசாரணையை முடிச்சுட்டு போயிடுவார், அவ்வளோதானே. அதனால் இப்போயும் சொல்கிறேன், கூகுள் சர்ச் பண்ணுங்கப்பா. அது என்ன 293 MKN ரோடு, ஆலந்தூர், சென்னை 16ன்னு டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அட்ரஸ் வந்துடும். போட்டுகிட்டே இருங்க. மொட்டை மீன்ஸு எந்தெந்த உங்கள் பேர் தான் இல்லைன்றது, அதைத்தான் சொல்கிறேன். அப்புறம் எந்த அணி, ஆனால் இப்போ அதென்ன தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 1ஆம் அணி காவலர்கள், 2ஆம் அணி காவலர்கள், 3ஆம் அணி காவலர்கள், அத்தனை அணியும் போடலாம்ல. அந்தந்த அணி காவலர்கள் நீங்கள் யாருன்னே சொல்ல வேணாம். அங்கே நடக்கிறது என்னன்றது நல்லா தெரியும், கண்கூட தெரியும்ல. அதனால் டைரெக்டாக டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸுக்கு போடுங்க, கட்டாயம் நடவடிக்கை எடுப்பாங்க. கண்டென்ட் ஆஃப் த பெட்டிஷன் தான் முக்கியம், நீ யாருன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. விசாரிச்சா ரகசியமா இவரா வருவாராம் ஜெயபால, அவருக்கு வேணும்ன்ற 10 பேர்கிட்ட வாங்கிட்டு நல்லவர் வல்லவர்னு எழுதி வாங்கிட்டு போயிடுறாரா, இப்படித்தான் விசாரணையா. அதனால இது கிடையாது.
ஆனால் இந்த விசாரணை கிடையாது. அதனால நீங்கள் இதை தொடர்ச்சியாக போடுங்க, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸுக்கு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் தெரியும், அதனுடைய நடவடிக்கை புரியும். அதனால் இது மாதிரியான நடவடிக்கையில் தாப்பா அந்த சொத்து பறிமுதல் அதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த பட்டாலியன் கமாண்டன்ட் இந்த மேலே இந்த வருடத்தில் ஏற்கனவே வந்து அந்த பிப்ரவரி மாதம் ஆனால் இவர் செந்தில்குமார் மேலே ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு உமன் போலீஸு ஒரு பாலியல் புகார் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் ஐசிசி இங்கே ஃபார்ம் பண்ணி விசாரித்தாங்க, அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. ஆனால் அது இந்த பணியிடத்தில் பாலியல் தொந்தரவு இருந்துச்சுன்னா அந்த விசாரித்த அறிக்கையின் பேரில் அந்த சம்பவம் உண்மைன்னு அறிக்கை கொடுத்தாங்க. அதன் பேரில் கோவை சவுத்து ஏடபிள்யூபிஎஸ்ல இவர் மீது எஃப்ஐஆர் வழக்கு பதிவு பண்ணாங்க. அப்புறம் தற்காலிக பணி நீக்கத்துக்கு உள்ளானார். அப்புறம் மறுபடியும் அரெஸ்ட் ஆனார், கோயம்புத்தூர் ஜெயிலே ரிமாண்ட் ஆனார். இப்போ வெளியில் வந்திருக்கிறாரு, தொடர்ந்து சஸ்பென்ஷனில் இருக்கிறாரு. இப்போ இந்த வழக்கு இவன் நிம்மதியாக இருக்க முடியும்ன்றீங்க. இந்த எஞ்சிய காலம், அதாவது எஞ்சிய வாழ்க்கை காலம் முழுவதும் இருக்கவே முடியாது. இதை ஏன் மற்றவனுக்கு நம்மளால் பாஸ் பண்ண முடியாது? மற்றவன் பூரா யோக்கியானா, இந்த 9th பட்டாலியனா, இந்த 10th பட்டாலியனா, 12th பட்டாலியனா, எந்த பட்டாலியனில் உங்கள்கிட்ட காசு வாங்குறாங்களா இல்லையா? உன் மெஸ்ஸு காசை பிச்சை எடுக்காத குறையா எடுத்து திங்கிறானா இல்லையா? உன் பாலி ஸ்டோரில் வாங்குறானா இல்லையா? நீ லீவு கேட்டால் காசு வாங்குறானா இல்லையா? இஎல் எம்எல் என்ன கேட்டாலும், ஒரு அட்டாச் டியூட்டி போகணும், ஒரு ஓடிக்கு போகணும், ஒரு ஸ்டாஃப் டியூட்டி போகணும், காசு வாங்குறானா இல்லையா? அப்படின்னு நீங்கள் தான் போடணும், திரும்ப நீங்கள் தான் போடணும். அதனால் இப்போ இதை டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அங்கே போட்டோம்னா அவர் ஜெயபால், அவர் டிஐஜி, அவரெல்லாம் விசாரிக்க மாட்டார். அவர் விசாரணை அதிகாரி கிடையாது. அவரை எதுக்கு நம்ம இதில் இப்போ இது பண்ணுறோம்னா, அவர் 87 ரிட்டையர்டுக்கு பிறகு 3 வட்டம் வந்து அவர் எக்ஸ்டென்ஷன் மூணாவது தடவை எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. எஸ்ஐலேருந்து டிஐஜி ஆகலாக்கு இது வரைக்கும். ஏன்னா அந்த டிஎம்கே கவர்மெண்ட் அவ்வளோ உலட்டல் பண்ணுச்சு போலீஸில். ஆனால் ரிட்டையர்டு ஆன அதிகாரிக்கு டிஎன்யூஎஸ் சர்வீஸில் சேர்மனாக போட்டுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோ உலட்டல். இதற்கு முன்பே இல்லாத ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா, அது மாதிரி தான். ஆனால் அது மாதிரி பட்டாலியனில் எஸ்ஏ ஆகி அவர் டிஐஜி ஆயிடுவாராம். அப்புறம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து டிஐஜி. அப்படியாவது அவரது சேவை இந்த காவல்துறைக்கு தேவை என்ன இருக்குது? குறிப்பாக அவரெல்லாம் இதில் எதுக்கு சொல்கிறோம்னா, அரசினுடைய கவனத்துக்கு போய் ஏப்பா நீ டிஎம்கே கவர்மெண்ட்டில் போட்டாலா கிளம்பியான்னு சொல்கிறதுக்கு தான், இல்லைன்னா அவராக கிளம்பிடணும். அப்படி இருந்த இப்போ சமீபத்தில் ரிட்டையர்ட் ஆன ஒரு கமாண்டன்ட்கிட்ட என்னைய மாதிரியே உனக்கும் வாங்கி தர்றேன்யா, எக்ஸ்டென்ஷன் வாங்கி தர்றேன், டிஐஜி வாங்கி தர்றேன்னா ஒரு லம்பாக ஒரு தொகை லவுட்டிட்டதா வேற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அது குறித்தெல்லாம் விசாரிங்க. ஆனால் அப்படி அந்த ஆள் வாங்கியிருந்தாருன்னா அவர் நடவடிக்கைக்கு உள்ளாகணும். பட்டாலியன் குறித்து இப்போ இருக்கக்கூடிய ஏடிஜிபி அவர்களுக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறது அவ்வளோ குப்பையாக அவ்வளோ மோசமாக இருக்குது. தயவுசெய்து நம்மளை பட்டாலியனில் ஏதோ வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக போட்டுட்டாங்கன்னு சொல்லி ஏடிஜிபி நினைக்காம இதை சரிப்படுத்துவதற்காக போட்டிருக்காங்க. உண்மையிலேயே இதெல்லாம் சரிப்படுத்த வேண்டிய ஒரு அற்புதமான துறை. 15 பட்டாலியன்ல இருக்கிறவங்க தான் நாளைக்கு லோக்கலுக்கு வர போறாங்க. அந்த உணர்வுல இதை சரிப்படுத்துற என்ன 15 பட்டாலியன் கமாண்டை இறுக்கி பிடிங்க. ஆனா பூரா வந்து இந்த காசுக்குன்னே இங்கே உட்காந்துக்கிட்டு இவனுக்கு எப்படிங்க காசு? வந்து எந்த பப்ளிக்கோடையும் தொடர்பு கிடையாது. போலீஸ்கிட்ட காசு வாங்கணும், போலீஸ்கிட்ட பிச்சை எடுக்கணும், போலீஸ்கிட்ட பொறுக்கி திங்கணும். இது மட்டும்தான் இவங்களுடைய குறிக்கோளாக இருக்காங்க. அதனால வந்து இந்த எனக்கு இவனுக்கு அப்பே இருக்கேன், அப்பனுக்கு அப்பே இருக்கேன், சுப்பே இருக்கேன், இதெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க. ஆனால் நீ நேரடியாக அந்த கார்த்திகேயன் கமாண்டன்ட் பற்றிலாம் 5 பக்கத்துக்கு சொத்து அவனுடைய ஒய்ஃபு பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருந்தீங்கல்ல, அதை என்க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சி விடுங்கப்பா. சர்வே நம்பரோட அழகாக எடுத்திருக்கீங்க. நானும் எனக்கு அனுப்புனதை அனுப்பிட்டேன். ஆனால் நான் ஒரு தனிநபர் மாதிரி தான் போகும். நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற ஆளுங்க அதை போட்டு அனுப்பிச்சி விடுங்க, தொடர்ச்சியாக போகும். என் பெட்டிஷன் மீது நடவடிக்கை வரும். ஆனால் அந்த ஆளுக்கு அதை பற்றிலாம் அக்கறை இல்லை. ஆனால் அவன் வந்து என்னையை வந்து விலைக்கு வாங்கலாமா, என்னையை வந்து திரட்டன் கொடுக்கலாமா, என் மீது மொட்டை பெட்டிஷன் போடலாமா, இதில் தான் அந்த ஆள் கவனம் செலுத்துவான். மற்றபடி திருந்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏற்கனவே முந்தைய பதிவிலேயே சொல்லியிருக்கேன், உன்னைய பற்றி பேச வேணாம்னு நினச்சா, இப்போ வந்து எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சா நீ கரெக்டாக திருந்திட்டா நான் இப்போ ஒன்றும் பேச மாட்டேன்ப்பான்லாம் சொல்லிட்டேன். ஆனாலும் வந்து எதுவும் கேட்குறதா இல்லை. அப்போ இந்த அரசு அந்த ஊழலை ஒழிக்கிறது, லஞ்சத்தை ஒழிக்கிறதுல ரொம்ப தீவிர கவனமாக இருக்குல்ல, அதை பயன்படுத்திட்டு போவேன். சொல்கிறாங்கல்ல, ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன், லஞ்சம் பேசுகிறேன் எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த அரசு அதை கூட சொல்லலை இல்லைப்பா. அதனால அதை பயன்படுத்துவான். இவங்களும் வாங்குறாங்க, இவங்களும் அதே தான், அதெல்லாம் சொல்ல வேணாம். நம்ம
குறைந்தபட்சம் சொல்கிறாங்கல்ல, வெளியில் கொண்டு வர்றாங்கல்ல, பல இடங்களில் அறிவிப்புக்காக கொடுக்குறாங்கல்ல. இந்த பள்ளிக்கூடத்துக்கான அந்த லைசன்ஸ் ரெனிவலுக்கு அது காசு வாங்குறது இல்லைன்ட்டாங்க. தனியார் பள்ளி கூட்டமைப்பு அவர்கள்லாம் பேட்டி கொடுத்துருந்தாரு. இப்போ இந்த ஆம்னி பஸ்ஸு அவர்களுடைய கூட்டமைப்பு அவங்க வந்து இந்த டிஎன்எஸ்டிசி என்ன ரேட்டுக்கு ஓட்டுதோ அதே இதுக்கு நாங்கள் சென்னைக்கு ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்கோங்க அப்படின்னா எப்படியா ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த போக்குவரத்து துறைக்கு அவங்க பணம் கப்பம் கட்ட வேண்டியது இல்லை. ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வந்து அந்த ரெனிவலுக்கு அந்த எஃப்சிக்கு எந்த பணமும் கொடுக்க வேண்டியது இல்லை, ப்ராப்பராக இருக்கும். அதனால எங்களுக்கு குறைந்த அந்த கட்டணத்தில் ஓட்டுறதுக்கு கட்டும் அப்படின்றாங்க. அப்படி ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கிறதாக நமக்கு கண்ணு முன்னாடி தெரியுது, தகவல் வருது. இதை பயன்படுத்துவான். பெட்டிஷன் போட்டோம்னா அதுக்குள்ள பெரிய இடத்துல என்னென்னமோ பண்ணிட்டு போவாங்க, அதுக்குள்ளெல்லாம் நான் போல. இது மாதிரி நம்ம காசையே வாங்கிட்டு ஆட்டையை போட்டுக்கிட்டு நம்மளே மிரட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனை விடக்கூடாது. தவிர இந்த அதிகாரி இருக்கிறார்ல செந்தில்குமார், அது படத்தை பாருங்க, நெஞ்சு பூரா பதக்கம்யா, அதை பறிமுதல் பண்ணுங்க. எங்களுக்கே பார்க்கறதுக்கு கேவலமா இருக்கு. இப்போ பாலியல் புகாரில் மாட்டுவாரான், அப்புறம் வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பில் மாட்டுவாரான், அப்புறம் பார்த்தோம்னா நெஞ்சு பூரா வந்து பதக்கமாக குத்தி வச்சிருப்பாரான். ஜனாதிபதி பதக்கம் 2022-23 நம்ம அவர் அதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர். உங்கள் தேர்வு கமிட்டியை பார்த்தாலே அவ்வளோ கேவலமாக இருக்குது. இவங்க தான் உங்களுக்கு ஆளாங்க. ஜனாதிபதி பதக்கம், அண்ணா பதக்கம், முதல்வர் பதக்கம், விருதின் மீதான அந்த நம்பிக்கை, விருதின் மீதான மரியாதையை கெடுத்து விடுறீங்களே. அவன் ஒன்றும் மாற்றான், பூரா நெஞ்சில் பூரா பதக்கத்தோடு இருக்கான். அந்த பதக்கம்லாம் பறிமுதல் பண்ணுங்க. இந்த இதில் பார்த்தோம்னா தெரியும், இப்போ சென்ற ஆண்டு நல்லாசிரியர் விருது வாங்கியவர்னு போட்டிருப்பேன், இந்த ஆண்டு போக்சோல கைதுன்னு போட்டுப்பேன். என்னதான் விசாரிக்கிறீங்க? இது அவனுடைய தனிப்பட்ட கேரக்டர் எல்லாம் தாயா பார்க்கணும். அவன் ஜனாதிபதி அளவுக்கு பதக்கம் போறான்னா ஐபிகாரன் வந்து விசாரிச்சிருக்க மாட்டீங்க. அது எல்லாமே பார்க்கணும். அது எதுவும் பார்க்கறதில்ல. ஏன்னா ஆனால் இனிமேல் அந்த விருதுகள் இருப்பதற்கு இவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சொத்து பறிமுதலோடு இந்த விருதுகளும் பறிமுதல் பண்ணணும். அது மாதிரி யார் யார் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாங்களோ அதுவும் சேர்த்து பறிமுதல் பண்ணணும். பார்ப்பேன், மற்ற இதுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லா கமாண்டா யாரெல்லாம் இந்த இது குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்காங்களோ எல்லார் மீதும் போடுங்க. கூகுள் சர்ச் பண்ணுங்க, வந்துடும். 293 MKN ரோடு, ஆலந்தூர், சென்னை 16 வந்துடும். அழகாக போட்டோம்னா போதும். வேற ஒன்றும் ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. அதனால் பார்ப்பேன். நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.